நகரத்தார் முழக்கம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இப்போது அன்னையர் தினம் வருது. அதனால் அம்மாவின் சிறப்பு பற்றி பேச இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. இந்த உலகில் நாம் கண்களை திறந்த முதல் நொடியிலேயே நம்மை அன்பால் அணைத்தவள் தாய். நம்மை 10 மாதம் கருவில் சுமந்து எண்ணற்ற வலிகள் தாங்கி நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவள் தாய்தான். நாம் அழும்போது தூங்காமல் இரவு முழுவதும் விழித்திருப்பவள் தாய்தான். நம்மால் ஒரு சொல் கூட பேச முடியாத காலத்திலேயே நம்முடைய பசி, வலி, வேதனைகளை உணர்ந்து கவனித்தவள் தாய்தான். நம்முடைய ஒரு சிரிப்பிற்காக தனது எல்லா சோர்வையும் மறந்து மகிழ்ந்தவள் தாய். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. தாயின் அன்பு கடலுக்கு இணையானது, உண்மையில் கடலையும் கடந்தது. நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும், உலகமே நம்மை நிராகரித்தாலும், என் குழந்தைதான் சிறந்த குழந்தை என்று நம்மை அணைத்து கொள்ளும் ஒரு மனிதர் தாய்தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது பழமொழி. அவள் தன் ஆசைகளையும் கனவுகளையும் கூட பின்பற்றி வாழாமல் நம்முடைய எதிர்காலத்துக்காக தியாகம் செய்கிறாள். நாம் உயர வேண்டும் என்பதற்காக அவள் அமைதியாக பல துன்பங்கள் தாங்குகிறாள். தாய் இந்த ஒரு இனிய சொல் சொன்னாலே நம் மனதில் இனிய நிம்மதி பிறக்கிறது. உலகில் எந்த உறவும் தாயின் அன்பிற்கு இணையாகாது. ஒரு குழந்தை பிறக்கையிலேயே அது தாயின் இதயத்திலே பிறக்கிறது. 9 மாதங்கள் துன்பத்தை சுமந்தும் அந்த வேதனையை மறந்தும் மகிழ்ச்சியாக மாறும் அந்த அற்புத சக்தி தாயிடமே உள்ளது. நாம் சிறியவர்களாக இருந்தபோது இரவு முழுவதும் தூங்காமல் நம்மை காத்து நின்றவள் தாய். நாம் விழுந்தால் நமக்கு வலி என்றால் அதைவிட அதிகமாக வலிப்பது அவள் மனம். நம்மை சமாதானப்படுத்தும் முதல் குரலும் நம்மை அணைக்கும் முதல் கைகளும் அவள்தான். நாம் எவ்வளவு உயரம் அடைந்தாலும் தாயின் இதயத்தில் நாம் என்றும் அந்த சிறிய குழந்தைகளாகவே இருப்போம். இன்று நாம் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் சக்தி தாய்தான். அவளின் கண்ணீர், தியாகம், பிரார்த்தனை இவை அனைத்தும் சேர்ந்துதான் நம்மை உருவாக்கி உள்ளது. அதனால் நாம் வாழும் வரை தாயை நேசித்து மதித்து அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே உயிர் தாய்தான். இது நமக்கு கிடைத்த பெரிய வரம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. மொழியை உணர்த்தி பேச கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து வாழ்வில் உயர வழிகாட்டுவது நம் தாய்தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கண்ணதாசன் பாடியுள்ளார். தாயை வணங்குவோம், தாயை மதிப்போம். நன்றி, வணக்கம்.